ஷூ, என்னங்க அவங்கள பார்க்க போறாங்க. சும்மா மேல வண்டர்ஃபுல் ரூம் ஒன்னு இருக்கு. வா போலாம். யா. இதான் நீங்க சொன்ன வண்டர்ஃபுல் ரூமா? ஆமா, இதான் அந்த ராசியான ரூம். ஷூ, விடுங்க. காலையிலே வா. இதுக்கெல்லாம் நேரங்காலம் தேவையா? மூடு இருந்தாலே போதும். இதுக்கு தான் அம்மா கிட்ட போய் சொல்லி கூட்டிட்டு வந்தீங்களா? அம்மா கிட்ட ஹனிமூன் போறோம்னு சொல்லிட்டு போனா அவங்க அனுப்ப மாட்டாங்க. அதான். சரி, ஆபீஸ்க்கு ரொம்ப லேட் ஆகுது, கிளம்பட்டுமா? போங்க. வட்டா? போங்க. அவ்வளவுதானா? ஹேய், முதல்ல கிளம்புங்க. போங்க. என்னடி? போங்க. சீக்கிரமா வந்துருங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். தேங்க் யூ. சார், காஃபி டீ ஏதாச்சும்? இல்ல, தேவைப்பட நான் கூப்பிடுறேன். சரி சார். ஏதாவது பேசுங்க. என்னங்க, நீங்க எனக்கு கிடைச்சது உண்மையிலேயே நான் செஞ்ச பாக்கியம். ஏய், சான்ஸே இல்ல. நீ எனக்கு கிடைச்சது என்னோட அதிர்ஷ்டம். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. ஏங்க, உங்களுக்கு என்ன இத்தனை வைஃப் இருக்கு? உனக்கு எப்படி கரெக்டா தெரியுது? நான் மோசமானவனா? ஆளே மாறிட்ட. முன்னெல்லாம் அடிக்கடி போன் பண்ணுவ, இப்ப போன் பண்றதே இல்ல. அப்படி நான் போன் பண்ணாலும் நீ கட் பண்ணிடுற. என்ன விஷயம்? செட்டியாரே, நான் ஃப்ரீயா இருந்தா போன் பண்ணுவேன். இப்பெல்லாம் ஏகப்பட்ட பிஸியா, அதான் போன் பண்ணவே டைம் இல்ல. ஒரு ரேஞ்சுக்கு இப்படி பேசுறது கொஞ்சம் ஓவரா தெரியல? செட்டியாரே, இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கணும். இல்லைன்னா நம்மளை எவனும் மதிக்க மாட்டான். ஆடாத ஆட்டம் ஆடினவெல்லாம் அடங்கி போயிட்டான். ஞாபகம் வச்சுக்க. என்ன செட்டியாரே, சும்மா பழைய பஞ்சாங்கத்தையே பேசிட்டு இருக்கீங்க? சரி சரி, அதெல்லாம் விடுங்க. இனிமே நான் இங்க வரமாட்டேன். நீங்களும் அடிக்கடி என் வீட்டுக்கு வராதீங்க. ஏன்னா நமக்குள்ள இருக்கிற உறவு வெளியே தெரிஞ்சா அது என் பொண்ணுங்க லைஃப ஸ்பாயில் பண்ணிடு இல்லையா? என்ன சொல்றது? இப்ப என்ன சொல்ல வர்ற? உன்கிட்ட இருந்து நான் விலகிக்கிறேன்னு சொல்றேன். விஆர்எஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்ற. அப்படின்னா வாலியன்ட்ரி ரிட்டையர்மெண்ட் சர்வீஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்றேன். பொம்பளைங்க பச்சோந்தி மாதிரின்னு சொல்லுவாங்க, அது சரியா தான் இருக்கு. நீ கிளம்பு. மாயா, மாயா, என்ன இங்க தனியா உட்கார்ந்துட்டு இருக்க? ஒண்ணு இல்லம்மா, அம்மா ஞாபகம் வந்துருச்சு. இத பாரு மாயா, இது உன் வீடு மாதிரி நினைச்சுக்க. என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு கவலைப்படாத. உன்ன மாதிரி நானும் கஷ்டப்பட்டு இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். இந்த மாதிரி உனக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறது என்னோட கடமை. ரொம்ப நன்றிங்கம்மா. உனக்கு என்ன தேவைனாலும் என்கிட்ட கேளு, சரியா? சரிங்கம்மா. வா சாந்தி, வா. பாண்டிச்சேரி போனியே, எப்படி இருந்துச்சு? நல்ல கிளைமேட், நல்ல ஊரு, ஜாலியா இருந்தது. டைம் போனதே தெரியல.
அப்புறம் அங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? எங்களுக்குள்ள எதுவுமே நடக்கல. நாங்க 2 பேரும் தனியா தாம்மா இருக்கோம். கவலைப்படாத சாந்தி, சீக்கிரமே உனக்கு நல்லது நடக்கும். சரி வா. என்ன மாமா இப்படி எல்லாம் பிஹேவ் பண்றீங்க? சுகுணா, அறிவு இருக்கா உங்களுக்கு? சாரி சுகுணா. நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்ல மாமா. நான் வேணும்னே பண்ணல சுகி. சாரி சுகி. சாந்தியோட படவே நீ கட்டிருந்தல, உன்னை சாந்தி நினைச்சுதான் சுகி. ஒரு சேஞ்சுக்காக இதை எடுத்து கட்டினேன் மாமா. என்ன மன்னிச்சிரு சுகி. மாமா இல்ல சுகி, என்ன மன்னிச்சிரு சுகி ப்ளீஸ். மாமா பரவாயில்ல மாமா, நான் தான் தெரியாம அடிச்சிட்டு. இது அக்கா கிட்டயும் அம்மா கிட்டயும் சொல்லிடாதீங்க மாமா. நான் சொல்ல சுகி, நீ சொல்லிடாத சுகி. சொல்லிடாத ப்ளீஸ், சொல்லிடாத. நானும் சொல்ல மாட்டேன் மாமா, நீங்களும் சொல்லிடாதீங்க. சார், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் சுகி. சரி விடுங்க மாமா. சரி சுகி, சாரி சுகி.